அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லு சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் அச்சார் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அச்சார் ஊறுகாவை நாங்கள் இப்போ மதியம் ஒரு 3:30 மணிக்கு செய்கிறோம். இதை செஞ்சுட்டு ஒரு 5:30 மணி போல் நாங்கள் எல்லோரும் மொட்டை மாடியிலேருந்து சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இந்த அச்சார் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு நான் கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, மாங்காய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு மெயினான காயே இந்த சீனி அவரைக்காய் தாங்க. இது இல்லாமல் அச்சார் ஊறுகாய் போடவே முடியாது. இந்த காய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 15 எடுத்துக்கிறோங்க. இது சோம்புத்தூள், வெறும் சோம்பை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துருக்கோம். இது ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு எண்ணெய், அப்புறமா மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, 2 எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுக்கணும். இப்போ வாங்க, நம்ம தோட்டத்திலேயே பச்சை மிளகாய் செடி இருக்குது. அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாயை பறிச்சிட்டு வந்துக்கலாம். காலையிலேயே கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துட்டோம், அதனால் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ ஒரு 4 மிளகாய் நம்மளுக்கு இந்த அச்சாருக்கு போதும். ஒரு 4 மிளகாயை நம்ம பறிச்சிட்டு போயிடலாம். இப்போ இந்த சீனி அவரைக்காவோட ஓரங்களில் இருக்கிற தோல்களை எல்லாம் இப்படி செதுக்கி எடுத்துக்கணும். கேரட்டோட தோல்களையும் நம்ம இதில் நீக்கிடலாம். நாங்கள் இதை சீனி அவரைக்காண்டு தான் சொல்லுவோம். சில பேர் கொத்தவரங்காண்டும் சொல்லுவாங்க. பாருங்கள், இது போல் தோல்களை சீவி எடுத்துடணும். கத்தரிக்காயையும் பொடுசாக நறுக்கிக்கணும். மெயினாக இந்த அச்சார் ஊறுகாய்க்கு எல்லா காய்களையும் பொடுசாக தான் கட் பண்ணணும். குட்டி குட்டியாக கட்டங்கட்டமாக கட் பண்ணணும். மாங்காவோட தோலையெல்லாம் எடுக்க வேணாம். மாங்காய் தோலோடு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவையும் இப்போ நம்ம நல்லா கட்டங்கட்டமாக பொடுசாக நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கையும் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தையுமே இது போல் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் அச்சார் ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா காய்கறிகளையும் நறுக்கிக்கிட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் அதையும் இது போல் பொடுசாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து இதில் சேர்த்துக்கணும். கடுகு, உளுந்து நல்லா வெடிச்சிடணும். இப்போ கடுகு, உளுந்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு வெங்காயத்தை போட்டுறணும். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கிளறணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் பொரியட்டும். எப்போவுமே எங்கள் தோட்டத்தில் குயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்களுக்கு கூட அந்த சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வெட்டி வச்ச காய்கறிகளையெல்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ காய்கறிகளை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்படி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். காய் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. விறகடுப்பில் சமைக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அது ஒரு தனி டேஸ்ட்டும் கூட. இப்போ பாருங்கள், காய் கொஞ்சம் வெந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். காயெலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த தக்காளியையும் மாங்காவையும் சேர்த்துக்கணும். முதல்லையே சேர்த்தா காய் வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாங்காவையும் தக்காளியையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா காய்கறிகளையும் இப்படி நல்லா கிளறிடுங்க. இப்போ இந்த காயில் ஒரு 3 செம்பு அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கிறங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அச்சார் ஊறுகாய். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறங்க. உப்பு காரம்லாம் நம்மளுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை வடித்து எடுத்துக்கணும். அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூளை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க. இப்படி புளித்தண்ணியில் அந்த சோம்பு போட்டு கலந்து கடைசியாக தான் இதை நம்ம ஊற்றுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், வாசமும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சோம்பு கரைச்ச புளித்தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிறு தீயிலேயே வைங்க. அப்போ தான் இந்த அச்சார் ஊறுகாய் நல்லா கனிஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நாம் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. அச்சார் ஊறுகாய் சாப்பிட ரெடியாக இருக்குது. பாருங்கள், சூரியன் மறைய போகுது. அதுக்குள்ளாட்டி நம்ம இந்த அச்சார் ஊறுகாவை சாப்பிட்றலாம் வாங்க. இப்போ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்ப சுவையான வாசமான அச்சார் ஊறுகாய் தயாராகிருச்சு. பாருங்கள், இதுதான் எங்கள் தோட்டம். தென்னந்தோட்டம் தான் எங்கள் தோட்டம். பார்க்கவே பசுமையாக இருக்குது. இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இந்த தோட்டத்தை ரசிச்சுக்கிட்டே நம்ம அச்சார் ஊறுகாய் சாப்பிட்றது ஒரு தனி சுகந்தாங்க. பாருங்கள், இது எங்கள் தோட்டத்தில் உள்ள கிணறு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள மிகவும் பழமையான கிணறு இந்த கிணறு. அதனால் இந்த கிணறுல இன்னமும் தண்ணி வருது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், அந்த கிணறு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அச்சார் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உட்காந்துட்டாங்க. எல்லோரும் அச்சார் ஊறுகாவை விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.